ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்குடலை ஒரு 10-20 நிமிஷம் நல்லா கழுவிட்டு 10-20 நிமிஷம் தயிர்லேயே ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை மட்டும்தான் அன்றைக்கி நான் போட்டு தாளிச்சிருந்தேன். வெங்காயம் 3 வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு 4 ஸ்பூன், அதாவது எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் இருக்கும். உப்பு போட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்குடலை அது கூட போட்டுக்கலாம். தயிரில் ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணோன்னா தயிரில் ஒரு 10-20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா அந்த டேஸ்ட்டு, அந்த ஸ்மெல்லு இருக்கவே இருக்காது. தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு குழம்புத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் புளி தண்ணி விட்டு 21 விசில் விட்டு எடுத்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு ட்ரிப்பு. ஊற வச்சுட்டு தயிரில் ஊற வச்சுட்டு செய்கிறப்ப அந்த ஸ்மெல்லே இருக்காது, நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி திக்காக தான் வச்சுருந்தேன். லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் போட்டு இறக்கிக்கிட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே அது கூடவே போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் திக்காக வச்சுருந்தேன். சாதம் ஆளுக்கு ஒரு கரண்டி இதை போட்டோம், 2 வத்தல், ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கலாமேன்னு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எதுவுமே ஊற்றாமல் இது மாதிரி கொஞ்சமாக நம்ம திக்காக வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது புரட்டாசிக்கும் முன்னாடி எடுத்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கும் ரொம்ப நல்லதும்பாங்க. இடையில சாதமும் வச்சுட்டேன். அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.